தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அப்போஸ்தலர்களின் மறுபக்கம் என்ற தலைப்பில் இன்று பேதுருவை பற்றி சொல்லும்போது ஆறாவதாக கடைசி நாட்களில் பரியாசக்காரர் தாங்க சுய இச்சையின்படியே நடப்பாங்க, அவங்க கடைசியில் அழிஞ்சே போயிடுவாங்கன்னு சொல்லி பேதுரு எச்சரிக்கிறான். கடைசி நாட்களில் பரியாசக்காரர் சுய இச்சையின்படியே நடந்து இயேசுவை மறுதலிப்பாங்க, கடைசியில் அவங்களும் அழிஞ்சு போயிடுவாங்கன்னு சொல்லி இங்கே பேதுரு எச்சரிக்கிறான். 2 பேதுரு 3 அதிகாரத்தில் 3ஆம் வசனம் பாருங்கள். முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது என்னவெனில், கடைசி நாட்களில் பரியாசக்காரர் தங்கள் சுய இச்சைகளின்படியே நடந்து. கடைசி கால செய்திகளை பொதுவாக இன்றைக்கி யார் சொல்கிறாங்க? மேலும் கடைசி நாட்களில் குடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக 2 தீமோத்தேயு 3 அதிகாரத்தில் பவுல் அதை சொல்கிறான். உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன என்று மத்தேயு 24:3 சீசர்கள் கேட்டாங்க. இயேசு அதுக்கு விளக்கம் சொன்னார். இயேசுவும் சரி, அவர் அப்போஸ்தலரும் சரி, கடைசி காலத்தையும் கடைசி காலவுடைய நிகழ்வு பற்றியும் ரொம்ப அருமையாக அடிக்கடி சொல்லி ஜனங்களை எச்சரித்தாங்க. இன்றைக்கி கடைசி கால செய்தியே இன்றைக்கி இல்லையே. 2ஆம் வருகை என்னென்னு தெரியல, ரகசிய வருகை என்னென்னு தெரியல, 1000 ஆண்டு அரசாட்சி என்னென்னு தெரியல, 666 என்னென்னு தெரியல, அந்தி கிறிஸ்து பற்றி என்னென்னு தெரியல, அர்மதேகன் யுத்தத்தை பற்றி என்னென்னு தெரியல. ஏன் தெரியலன்னா, அவன் வாயை திறந்தால் 24 மணி நேரம் அவன் பழைய ஏற்பாட்டையே மணிக்கணக்கில் பேசுகிறதுனால, பழைய ஏற்பாடு முக்காடாக இருப்பதுனால, அந்த முக்காட்டில் ரகசியங்கள் வெளிப்படாதனால அதையே கிறிஸ்தவங்களுக்கு சொல்லி 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 ஏமாற்றி, அதையே சொல்லி சொல்லி கிறிஸ்தவங்களை யூதர்களாக இஸ்ரவேலர்களாக மாற்றிட்டாங்க, மாற்றி தொலைஞ்சிட்டாங்க, இப்போ மாற்றிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஒரு அபாயத்திலிருந்து கிறிஸ்தவங்களை பாதுகாத்து கிறிஸ்தவத்தை பற்றி அறிகிற அறிவுக்கு, கிறிஸ்தவங்களுக்காக எழுதப்பட்ட நிறுவனங்களுக்கு சுவிசேஷங்களுக்கு தான் அவங்கள திருப்புற வேலையை தான் அடியேன்னு ஒத்தையிலேருந்து போராடிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் அறிவிங்க. ஆதி அப்போஸ்தலர்கள் கடைசி காலத்தை பற்றி எச்சரிப்பை பற்றி அதிகமாக சொன்னாங்க. அடையாளங்கள் என்ன சொன்னாங்கன்னா, பரியாசக்காரர் அதாவது கேலி பண்ணுறவங்க ரொம்ப பேர் வருவாங்க. லந்து நான் இங்கே மதுரை பாஷையில் பேசுனா லந்து பேசுகிறீங்க, லந்து அடிக்கிறீங்களான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கேலி, பரியாசம், கிண்டல். பழைய ஏற்பாட்டில் எலியா பரியாசம் பண்ணான்னே போட்டிருக்கு. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தில் பார்த்திங்கன்னா, அந்த பாகால் தீர்க்கதரிசியில் பரியாசம் பண்ணான்னே போட்டிருக்கு. பரியாசம் தகாதவைகள் தோத்திரம் செய்தலே தகும்னு சொல்லி எபேசியர் 5:4 அப்போஸ்தல உபதேசம். பரியாசம் தகாதது. பரியாசம் இயேசுவை ரொம்ப பேர் பரியாசம் பண்ணாங்கன்றிருக்கு. அதனால் பரியாசக்காரர்களை இயேசு வெறுக்கிறாரு. பழைய ஏற்பாட்டுக்காக பரியாசம் பண்ணான்னே இருக்குது. எலியா இப்போ பெரியாள்னா பெரிய செஞ்சால் பெருமாளாக நம்ம பரியாசம் பண்ண முடியுமா? இன்றைக்கி இந்துக்களை ரொம்ப பேர் பாகால் தீர்க்கதரிசியில் அவன் பரியாசம் பண்ண மாதிரி இந்து பூசாரிகளை அநேகர் பரியாசம் பண்ணுறாங்க. நம்ம ஆளுங்க கிறிஸ்தவங்கன்னு சொல்கிறவங்க இந்துக்களை பரியாசம் பண்ணுறாங்க, இந்து தெய்வங்களை பரியாசம் பண்ணுறாங்க, அவங்க வழிபாடுகளை பரியாசம் பண்ணுறாங்க. அவங்கள எப்படி ரட்சிக்க முடியும்? அவங்கள ரட்சிக்கத்தானே நாம் அழைக்கப்பட்டிருக்கோம். நீதிமான்கள் அல்ல பாவிகளையே மனம் திரும்ப அழைக்க வந்தேன்னு சொல்கிறாரு. அவங்கள ரட்சிக்க நம்ம நினைக்கும் போது அவங்கள பரியாசம் பண்ணால் அவங்கள எப்படி ரட்சிக்க முடியும்? நம்ம அவங்கள பரியாசம் பண்ணால் அவங்கள எப்படி நம்ம அன்பு கூற முடியும்? யோசனை பண்ணி பாருங்கள். அதனால் பழைய ஏற்பாட்டு காலம் வேறு. எலியாவின் தேவன் என் தேவன் இன்றைக்கி முட்டா பையன் பாடுறான். எலியாவின் தேவன் நம் தேவன் இல்லை மகனே, இயேசுவின் தேவனே நம் தேவன். 2 கொரிந்தியர் 1:3 இருக்குது. இயேசுவின் தேவன் தான் நம் தேவன்.
யோவான் 20:17 சொன்னார், உங்கள் தேவனிடத்துக்கும் என் தேவனிடத்துக்கும் உங்கள் பிதாகிட்டையும் என் பிதாகிட்டையும் ஏறி போகிறேன்னு சொல்கிறாரு. இயேசுவின் தேவன் தான் நம் தேவன், இயேசுவின் பிதா தான் நம் பிதா. எலியாவின் தேவன் நம் தேவன் அல்ல. அவன் 450 தீர்க்கதரிசிகளை பாகால தீர்க்கத்தை வெட்டி கொண்டான். அப்போ நீ வெட்டி கொள்றியா? அந்த இது வேறு, அன்னைக்குள்ள காலம் வேறு, அந்த யூதர்கள் அந்தக்குள்ள வெளிப்பாடுகள் வேறு. அக்கினி இறங்கும் போது கர்த்தரே தெய்வம் கர்த்தரே தெய்வம்னு சொல்லி இஸ்ரேல் ஜனங்கள்லாம் கும்பிட்டாங்க. 450 தீர்க்கதரிசிகளும் நினச்சிருப்பாங்கல்ல, நம்ம இவ்வளோ நாள் மதியம் வரைக்கும் குதித்து கீறிக்கிட்டு கூட அக்கினி வரல, இவன் சின்ன ஜெபம் பண்ண உடனே அக்கினி வருதுன்னா அப்போ கர்த்தர் தான் தெய்வம்னு அவனும் புரிஞ்சிருப்பான், அறிஞ்சிருப்பான். ஏன்னா அவனும் ரட்சிக்கப்படணும். அது புதிய ஏற்பாட்டில். பழைய ஏற்பாட்டில் அந்த ரட்சிப்பின் காலம் இல்லாதனால அது அவனுக்கு அந்த வெளிப்பாடு கிடையாது. அதனால தான் எலியா செஞ்ச மாதிரி நாங்கள் செய்யவான்னு சீசர்கள் கேட்குறாங்க. லூக்கா 9:53 சமாரியா கிராமத்தில் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத போது அங்கே பழைய ஏற்பாட்டிலேருந்து சீசர்கள் ஆனதுனால அவங்களுக்கு அந்த புரிதல் புதிய ஏற்பாடு சத்தியம் தெரியல. அதனால அப்படி சொன்னாங்க, எலியா செஞ்ச மாதிரி நாங்கள் செய்யவான்னு சொல்லும்போது இயேசு அதட்டுறாரு. நீங்கள் இன்னாவி உள்ளவங்களுக்கு தெரியாதா? மனசுகுமான அழிப்பதற்கல்ல, ரட்சிக்கவே வந்தேன்னு சொன்னார். சத்த போடுறாரு. அந்த ஊழியம் கிடையாது. அதன் பிறகு தான் அவங்க சமாரியா பெண்ணுக்கு யோவான் 4 சத்தியத்தை சொல்கிறாரு. அந்த அம்மா அந்த ஊருக்கே முழுவதும் சொல்லுது. அந்த ஊருக்காரங்க முழுவதும் யோவான் 4:42 சிறிய சொல்லி நிமித்தம் அல்ல, அவருடைய சத்தியத்தை நேரடியாகவே கேட்டோம், மெய்யாகவே அவர் வருகிறான உலக ரட்சகர் என்று நாங்கள் அறிந்து விசுவாசிக்கிறோம். அந்த ஊர் அந்த சமாரியா மக்கள் முழுவதும் ரட்சிக்கப்பட்டாங்க. அங்கே 2 நாள் இயேசு தங்கி ஊழியம் செஞ்சுட்டு போனார்ன்னு இருக்கு. இவங்க எலியா இந்த செஞ்ச மாதிரி செஞ்சுருந்தா ரசிக்கப்பட்டிருப்பாங்களா? அன்னைக்கே அழிஞ்சிருக்குமே. புதிய ஏற்பாட்டு ஊழியம் அது இல்லை ராஜா. எரிகோ மாதிரி சுற்றி நாங்கள் மீனாட்சி அம்மன் கோயிலில் விழா வைக்கிறோம்னு 7 தடவை சுற்றிக்கிட்டு இருக்கான் முட்டா பையன். அந்த இது வேறு. நம்ம மூத்த ஊழியர்கள்லாம் நம்மளை கெடுத்துருக்காங்க. பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் வித்தியாசம் தெரியாமல், பழைய உடன்படிக்கைக்கும் புது உடன்படிக்கைக்கும் வித்தியாசம் தெரியாமல் கெடுத்து நாசமாக்கியிருக்காங்க. அந்த நாசத்தில் நீயும் நாசமாக போயிடக்கூடாது என்பதுக்கு தான் நான் ஒத்தையிலன்னு கத்திக்கிட்டு இருக்கேன். மகனே மகளே, ஊழியக்காரனே, விசுவாசிய, பரியாசம் தகாதவைகள் இந்துக்களை கேலி பண்ணாதீங்க. இந்துன்னு சொல்கிறதே மதம் இல்லையே. எஸ்தர் 1:1 அது ஒரு தேசம், இந்து தேசம்னு போட்டிருக்கு. அது ஆங்கில பைபிளில் இந்தியான்னு போட்டிருக்கு. நம்ம நாடு பேர் தான் அது. இந்துக்கள்னு சொல்கிறது இந்தியா தேசம் உடையவர்கள்னு அர்த்தம். நாமெல்லாம் இந்துக்கள் தான், இந்தியா தேசம் உடையவர்கள் தான். இந்து என்பது சாமி பேரோ மதம் பேரோ இல்லை. பின்னாடி அப்படி ஆக்கப்பட்டதே தவிர, ஆக்கிக்கிட்டாங்களே தவிர அது உண்மை கிடையாது. அப்போ இந்து தெய்வங்கள்னு எங்கே இருக்குது? எந்த கிரகத்திலேருந்து வந்தது? கற்பனை தானே. கற்பனை என்றாலும் கட்சியில் என்றாலும்னு சௌந்தரராஜன். கற்பனை கட்சியில் புராணங்கள் எல்லா கதைகள் தானே. ஆதாம ஆதிசிவேன்னு சொல்கிறான், பார்வதியை ஏவால பார்வதின்னு சொல்கிறான், காயின் ஆபேல முருகன் கணபதின்னு சொல்கிறான். அந்த கனி உள்ள பிரச்சனை இங்கே ஆதியாமத்தில் வருது. அங்கே பாம்பு சுற்றிக்கிட்டு இருக்குது கழுத்தில், இங்கே பாம்பால் வஞ்சிக்கப்பட்டான் இருக்குது. அங்கே தோல் உடையில் உடுத்தினாங்கன்ட்டுருக்கு, தோல் உடை உடுத்தினாங்கன்ட்டுருக்கு. ஆணிலிருந்து பெண் வந்த மாதிரி ஆணாகி பெண்ணாகி நின்றானடி, சரி பாதி பெண்ணுக்கு தந்தானடின்னு திருவிளையாடல் புராணத்தில் இருக்குது. அதை சிவன்னா ஜீவன் அர்த்தம். ஆதியாகமம் 7:2-7 தேவராகிய கர்த்தர் பூமியில் மண்ணில் உருவாக்கி மனுஷனை உருவாக்கி ஜீவ சுவாசத்தை நாசியிலே ஊதினார், அவன் ஜீவாத்துமாவானான் இருக்கு. அந்த ஜீ சமஸ்கிருத பாஷை, தமிழில் சீன்னு தான் வரணும். அதனால் ஜீவன் சிவன் என்று மருவி சிவன் அப்படி ஆயிடுச்சு. சிவன்னா அன்புன்னு அர்த்தம். அன்பும் சிவமும் 2 அன்பார் அறிவில்லால் அன்பே சிவம் அப்படின்ட்டுருக்கு. அந்த சிவன், அந்த அன்பு தேவனை குறிக்கும். தேவன் அன்பாகவே இருக்கிறார் அப்படின்னு போட்டிருக்கு. தேவகுமாரன் என்பது இயேசு கிறிஸ்துவை குறிக்கும். கொலோசியர் 1:13 அன்பின் குமாருடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிற பிதாவாகி தேவனை சோத்தரிக்கிறோன்னு போட்டிருக்கு. அன்பின் குமாரனுடைய ராஜ்யம். அப்போ தேவகுமாரன் இயேசு கிறிஸ்து அன்பான குமாரன். அந்த சிவகுமாரன் சொல்கிறது அந்த அர்த்தம். சிவகுமாரன் என்பது தேவகுமாரன். அது தமிழில் கரெக்டாக சொன்னான்.
முருகன்னா அழகன்னு அர்த்தம். பார்வதின்னா இந்த பார்வதி இந்த உலகத்துக்கே தாயானவள்னு அர்த்தம். ஆதியாகமம் 3:20 ஏவால ஜீவன் உள்ளோருக்கெல்லாம் தாயானவள்னு போட்டிருக்கு. ஒன்றுலேருந்து தானே ஒன்று வருது. வேற்று கிரகத்திலேருந்து எந்த சாமிகளும் எந்த புராணங்களும் உருவாகலை. அது புரிச்சுக்க. அப்போது சில மத்தேயு 2ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தில் கிறிஸ்து பிறந்திருக்காருன்னு இருக்குது. அதான் கிருஷ்ணன்னு மாற்றிட்டான். அது 17ஆம் வசனத்தில் ராமாவிலே கூக்குரல் ஏற்பட்டது, ராமான்னு சொல்லிட்டான். ராகேல ராதைன்னு சொல்லிட்டான். ஆதியாகமம் 10:7 ராமான்னு ஒருத்தன் வர்றான். 2 ஆம்பளை பையங்க லவ குசான்னு மாற்றிட்டான். ஆபிராம் அவன் பேர். முதல்ல ஆபிரகாம் அழைக்கும் போது ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் ராம் ஆபிராம்னு தான் இருக்குது. ராம் கூட்டம்தான். அப்புறம்தான் ஆதியாகமம் 17:5 ஆபிரகாம் என்று கர்த்தர் மாற்றுறார் பேர். ஆபிரகாம் என்றால் திரளான மக்களுக்கு தகப்பேன். ஆபிராம் என்றால் கொஞ்சம் மக்களுக்கு தகப்பேன்னு அர்த்தம். அந்த ஆபிராமை தான் பிரம்மான்னு சொல்லி அழைக்கிறாங்க. சாரால சரஸ்வதின்னு சொல்கிறாங்க. கிருஷ்ணனை கிறிஸ்டின்னு சொல்கிறாங்க. சிவனை ஜீவன்னு சொல்கிறாங்க. ஆதாம்னு சொல்கிறாங்க. அப்படியே கண்ணு மூக்கு எல்லாம் வச்சு ஒரே ஆசியா கண்டத்தில் தானே மதங்கள் வளர்ந்துருக்கு. அப்படியே பழகி அப்படியே போயிடுச்சு. உண்மையை சொல்கிறேன், சரித்திரத்தை சொல்கிறேன். அதனால் வேற்று கிரகத்திலேருந்து எந்த சாமிகளும் வரல, எங்கேயும் வரல. எல்லாம் ஆதாமுடைய ஜீன் தானே. ஒன்றே குலம் ஒருவனே தேவன்னு திருமூலர் சொன்னது தானே பேதுரு சொல்கிறான், பவுல் சொல்கிறான், யாக்கோப்பு சொல்கிறான், இயேசு சொல்கிறார். தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தர் ஒருவரே, மனுஷன் எல்லாரும் ஒரே ரத்தத்தில் வந்தாங்கன்னு அப்போஸ்தலர் 17:26 இருக்குது. அறியப்படா தேவன்னு நீ கும்பிட்டாலும் கூட அந்த தேவனை தான் நான் சொல்ல வந்திருக்கேன். உங்கள் புலவர்கள் கூட இந்த கடவுளை பற்றி சொல்லியிருக்காங்க. இந்த கடவுளை ஆரம்ப நாட்களில் அறியாமை உள்ள காலங்களில் அவர் காணாதவர் போல் இருந்தார். இன்றைக்கி எங்கும் உள்ள எல்லாருக்கும் மனந்துரும்படி கட்டளையிடுறாரு. இதானே சத்தியம், இதானே. யூதர்களுக்கு மாத்திரம் தேவனா? புறஜாதிகளுக்கும் அவர் தேவன் இல்லையா? ஆம், புறஜாதிகளுக்கும் அவர் தேவன் தாண்டு ரோமர் 3:29 போட்டிருக்கு. அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை பெய்ய பண்ணுறாரு. தேவன் ஒருவரேன்னு இயேசுன்னு சொன்னார். எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதா உண்டு, அவர் எல்லார் மேலும் எல்லாரோடு இருக்காருன்னு எபேசியர் 4:6 பவுல் சொல்கிறான். நிறைய இடங்கள் இருக்குது. அதனால் அஞ்ஞானிகளைப் போல பரியாசம் பண்ணுறதோ மற்ற மதங்களை வைக்கிறதோ திட்டுறதோ கூடாது. எல்லாரையும் ரட்சிக்கத்தான் இயேசு வந்தார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்கிற பலியாக இருக்காருன்னு 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 2 போட்டிருக்கு. குறிகாரங்கள்லாம் விரட்டுங்கன்னு பழைய ஏற்பாட்டில் சொல்லியிருக்கு. புறஜாதிகள்லாம் இஸ்ரேலர்களாக ஆக முடியாது, அவங்களெல்லாம் விரட்டுங்கன்றிருக்கு, கொல்லுங்கன்றிருக்கு. 450 தீர்க்கதரிசியில் ஏலியா கொன்னான். ஆனால் புதிய ஏற்பாட்டு உபதேசம் அநேக மந்திரவாதிகளும் குறிகாரர்களும் அப்போஸ்தலர் ஊழியங்களில் மனம் திரும்பினாங்க, ரட்சிக்கப்பட்டாங்க. அவங்க மாந்திரிகம் புஸ்தகமெல்லாம் எரித்தாங்க. 50,000 பொண்ணு வெள்ளி காசை கண்டாங்கன்றிருக்கு. அந்த அளவில் எழுப்புதல் உண்டாச்சின்னு இருக்கு. அதனால் எல்லாரையும் ரட்சிக்கத்தான் ஆண்டவர் வந்து. நான் என் பின்னணி ஒரு குறிகார குடும்பத்தில் இருந்தால் நான் ரட்சிக்கப்பட்டேன். பழைய ஏற்பாட்டு முறையில் இருந்தால் என்னை துரத்தணும், வெட்டணும்ல. வெட்டுறதுக்காக இயேசு வந்தார், என்னை ரட்சிச்சிட்டாரு. ரட்சித்து இந்த சத்தியங்கள்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன். அதனால் பழைய ஏற்பாட்டு முறை வேறு, புதிய ஏற்பாட்டு ஊழியம் வேறு, அந்த ஊழியம் வேறு. யாத்திராகமம் 32:28 3000 பேரை லேவி புத்திரர்களுக்கு கொண்டாங்க மோசேயினுடைய லேவி ஊழியத்தில். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் 3000 பேர் பேதுருவுடைய பிரசங்கத்தில் ரட்சிக்கப்பட்டாங்க. கொல்றது ஊழியமா ரட்சிப்புன்னு ஊழியமா? அதான் மோசேயை மரணத்துக்கு எதுவான ஊழியம் செய்தான்னு 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தில் 6:7 பவுல் சொல்கிறான். மரணத்துக்கு எதுவான ஊழியம் செய்தான்? எழுத்து கொன்னது, ஆவிதான் உயிர்ப்பிச்சது. அந்த ஊழியம் வேறு, இந்த ஊழியம் வேறு. அந்த உடன்படிக்கை வேறு, இந்த உடன்படிக்கை வேறு. அது பழைய ஏற்பாடு. அது ஒரு முக்காடு. மோசேயின் ஆகமங்கள்லாம் முக்காடு. அது கிறிஸ்துவால் தான் நீக்கப்பட்டது. தெளிவாக அந்த அதிகாரம் முழுவதும் தயவு செய்து படிங்க. எவனும் நிருபங்களை படிக்கிறதே இல்லையே.
அதனால் இன்றைக்கி லேவி ஊழியம், லேவியரே, ஆசாரியனே வெக்கம் இல்லாமல் ஏன் சொல்கிறேன்னா, பழைய ஏற்பாட்டையே படித்து தொலைகிறதுனால தானே முட்டா பையங்க புதிய ஏற்பாட்டுக்கே வர்றதில்லையே, புது உடன்படிக்கைக்கே வர்றதில்லை. புது உடன்படிக்கைன்னு சொல்வதனாலே முந்தினதை பழமையாக்கினார்னு எபிரேயர் 8:13 இருக்குது. உனக்கு தெரியல? இந்த பிரபஞ்சத்தின் தேவனானவே இந்த சுவிசேஷம் அறியாதபடி மனக்கண்களை குருளாக்கிட்டான்னு சொல்லி 2 கொரிந்தியரில் 4:4 சொல்கிறது எவ்வளோ உண்மை. அதுலேயே 3 எங்கே சுவிசேஷம் மறைபொருளாக இருந்தால் கெட்டு போகிறவங்களுக்கு தானே மறைபொருளாக இருக்குன்னு சொல்கிறது கரெக்டாக தானே எனக்கு கெட்டு போகிறதுக்கு தானே ரெடியாக இருக்காங்க. அதனால் பழைய ஏற்பாட்டு எலியா மாதிரி பரியாசம் பண்ணக்கூடாது. மத்திய 17 அதிகாரத்தில் எலியா இருந்தாலும் அங்கே மோசே இருந்தாலும் தேவன் அவங்க 2 பேரையும் ஓவர்டாக் பண்ணி இயேசுவை செவி கொடுங்க, இவர் தான் என்னுடைய நேசகுமாரன், இவர் மேலே தான் பிரியமாக இருக்கேன்னு அப்போஸ்தலர்களுக்கு தேவனே பேசினார் நேரடியாக. மத்திய 17 பாரு. அதனால் எலியா இருக்கட்டும், மோசே இருக்கட்டும், ஆனால் இயேசுவுக்கு தான் நம்ம செவி கொடுக்கணும். அவர் தேவகுமாரர். கடைசியில் அவர் தான் அனுப்பப்பட்டார். பூர்வ காலங்களே பங்கு வகை வகை அறிவிக்கப்பட்டாலும் கடைசி நாட்களே குமாரன் மூலமாக தான் நமக்கு திருவுளம் பற்றினார். எபிரேயரில் 1:2 உனக்கு தெரியும். இவரை சர்வத்துக்கும் எஜமானாக தலைவராக வச்சார். இவருக்கு மேலே ஒரு தீர்க்கதரிசி இனிமேல் வரப்போகிறதில்லை. இவருக்கு அடுத்து பரிசுத்த ஆவியானவர் வந்தாலும் கூட இவர் சொன்ன வார்த்தைகளை தான் நமக்கு நினைப்பூட்டுறப்ப தவிர அவர் சுயமாக சொல்ல மாட்டார்னு இயேசுவே சொன்னார். அதனால் இயேசு தான் முக்காலத்துக்கு பெரியவர், இவர் தான் தலைவர், எஜமான். இவர் என்ன சொல்கிறாரோ அதுதான் நமக்கு. அதனால் இவரால் நியமிக்கப்பட்ட ஆதி அப்போஸ்தலர்களை உங்களை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான்னு சொல்கிறார். அதனால் அப்போஸ்தலர் சொல்கிற புத்திமதிகளையாவது தயவு செய்து ஏற்றுக்கங்க. என்ன போட்டிருக்குன்னா, பரியாசக்காரர் கடைசி காலத்தில் அநேகர் வருவாங்க, கேலி பண்ணுவாங்க, சுய இச்சையின்படியே நடப்பாங்க, கர்த்தருடைய சித்தத்தின்படி நடக்க மாட்டாங்க, அப்போஸ்தல உபதேசத்தில் நடக்க மாட்டாங்க, இந்த நிருபங்கள் உள்ளபடி செய்ய மாட்டாங்க. அவங்க சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகளை திரளாக தேர்த்துக்கிடுவாங்க, சுய கற்பனைகளை உபதேசமாக பேசுவாங்க, பாரம்பரிய கற்பனைகளை சபையில் புகுத்துவாங்க, அதன்படியே நடப்பாங்க. நடந்து என்ன சொல்லுவாங்கன்னா, அவர் வருவார்னு சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே கேள்வி கேட்பாங்க. 4ஆம் வசனத்தில் எங்கடா இயேசு வரப்போகிறாரு. சில ஆளுங்க வந்து இந்த யெகோவா சாட்சிக்காரங்க 7th டே குரூப்பு முழுவதும் எல்என்ஜி ஒயிட் அம்மையார் காவல் கோபுரத்திலிருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா வெள்ளியும் மாற்றுன்னு சொல்லி அமெரிக்காவில் ஏற்படுத்தினார். இயேசு வந்துடுவார், இப்போ இந்த தேதி வந்துடுவார்னு 2-3 தடவை 17ஆம் நூற்றாண்டில் தேதி குறித்தாங்க. 17, 18ஆம் நூற்றாண்டில் தேதியெல்லாம் குறித்தாங்க, வரல. அப்புறம் அங்கேருந்து பிரிஞ்சு 7th டே பிரிஞ்சு 7th டே அட்வென்ட் சொன்னால கடவுள் வர்றாரு, வருகை தான். அவங்களும் வர்றாருன்னு சொல்லி அங்கேயும் வரல. அங்கேருந்து காவல் கோபுரம்னு ஒன்று ஏற்படுத்தப்பட்டு யெகோவா சாட்சிகள் ஏற்படுத்தி அவரும் வர்றாருன்னு அங்கேயும் வரல. அப்புறம் 19ஆம் நூற்றாண்டில் ரசல்னு சொல்லி சார்லஸ் ரசல்னு சொல்லி ஒருத்தன் 19ஆம் நூற்றாண்டில் ஆரம்பத்தில் வந்து நம்ம கேரளாவுக்கெல்லாம் வந்திருக்கான். இந்த 2, 3, 5, 6 தடவை இயேசு வந்துடுறார் இந்த தேதி வருஷங்கள்லாம் குறித்து வரவே இல்லை, இன்ன வரைக்கும் வரல. அதையும் நம்பிக்கிட்டு ஒரு கூட்டம் இப்போ இருந்துக்கிட்டு இருக்கு. அதனால் பாருங்கள், பரியாச கூட்டம். அவங்க வருவார்னு சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே வரப்போகிறார். பிதாக்கள் நித்திரடைந்த பின்பு சகலமும் சிருஷ்டிக்கப்பட்ட தோற்றம் முதல் இருந்த விதமாக இருக்கிறதேன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வர்றான்னு கேள்விப்பட்டு சில ஆளுங்க வராதனால பரியாசம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இயேசுன்னு வரமாட்டார், உலகமும் அழியாது. இயேசு என்ன சொன்னார்னு நினைக்க மாட்டாங்க. இயேசு என்ன சொன்னார் அந்த நாளையும் என் பிதாவை தவிர வேறு ஒருவனுக்கும் தெரியாது, குமாரனும் அறியான்னு சொல்கிறாரு. இயேசுவுக்கே அறியாதது இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சா? இதுவே ஒரு ராங் ரூட் இல்லையா? இதுவே ஒரு தப்பு இல்லையா? ஆகவே பூர்வ காலத்தில் தண்ணியில் 5ஆம் வசனத்தில் நோவா காலத்தில் தண்ணியில் அழிஞ்சது என்பதையும் அன்னைக்கு உள்ள உலகம் தண்ணியிலேயே அழிஞ்சு என்பதையும் அறியாமல் இருக்கிறாங்க. 7ஆம் வசனத்தில் இன்றைக்குள்ள இருக்கிற வானங்க பூமியும் அந்த வார்த்தையினாலே அக்னிக்கிரையாக வைக்கப்பட்டிருக்கு என்பதை வந்து தெரிஞ்சுக்கங்க என்று எச்சரிக்கிறான். 8ஆம் வசனத்தில் பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிற ஒரு ரகசியத்தை நீங்கள் அறியாத இருக்க எனக்கு மனதில்லை. தெரிஞ்சுக்குங்க. ஒரு நாள் அவருக்கு 1000 வருஷம், 1000 வருஷம் ஒரு நாள். அப்போ 2 நாள். இப்போ 2000 வருஷம். கிமு 4000, கிபி 2000, மொத்தம் 6 நாள் 6000 வருஷம். நான் அடுத்து 1000 ஆண்டு அரசாச்சு. 7வது நாள் ஓய்வு நாள். அதான் ஓய்வு நாள். 7th டேக்காரங்களே புரிஞ்சு நீங்கள் கேளுக்குங்க.
ஓய்வு நாள் ஓய்வு நாள்னு சொல்கிறது கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் சொல்கிறது. இனிமேல் தான் ஓய்வு நாள் வரப்போகுது. எபிரேயர் 4ஆம் அதிகாரத்தில் இருக்குது அந்த ஓய்வு நாளுடைய விளக்கத்தை. அங்கே பரிசுத்த ஆவியானவர் அங்கே எழுதப்படுறது தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுகிற காலம் இனி வருகிறதா இருக்குது. யோசுவா அவங்களை இளைப்பாறுதலுக்கு உட்படுத்தியிருந்தால் இன்னொரு நாளை குறித்து சங்கீதத்தில் வேறொரு நாளை குறித்து சொல்லியிருக்க மாட்டாரே. அதனால் தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுகிற காலம் இனிமேல் வரப்போகுது. அது போட்டிருக்கு. அதான் 1000 ஆண்டு அரசாட்சி. வெளிப்படத்தில் 20:6 அவங்க உயிர்த்தில் வந்து கிறிஸ்துவோடு கூட 1000 வருஷம் அரசாளுவாங்கன்று. அந்த 1000 வருஷம்தான் 7ஆம் நாள். அதில் பிசாசு கட்டப்பட்டு பாதாளத்தில் தள்ளப்பட்டதுனால பிசாசு இல்லாமல் இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜாவாக இந்த பூமியில் ஆட்சி செய்ய போகிறாரு. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தில் அந்த ஓய்வு நாளை ஆசீர்வதித்தார். சாத்தா அப்போ இல்லை, பூரித்தார், மகிழ்ச்சியாக இருந்தார்ன்றிருக்கு. 6 நாள் வேலை செய்து 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தார்ன்றிருக்கு. ஆவிக்குரிய அந்த அர்த்தத்தை 6 நாள் என்பது 6000, 7வது நாள் என்பது ஒரு 1000 வருஷம். அது ஓய்வு நாள். அது இனிமேல் வரப்போகுது. அதை புரிஞ்சுக்குங்க. எழுத்தின்படி உள்ளது கொல்லும், ஆவிக்குரிய தான் உயிர்ப்பிக்கும். எழுத்தின்படி 7ஆம் நாள் நம்ம 7ஆம் நாள் அல்ல, ஆவிக்குரிய 7ஆம் நாளே 7ஆம் நாள். அதுதான் இங்கே போட்டிருக்கு. ஆகவே பிரியமானவர்களே, ஒரு நாள் 1000 வருஷம், 1000 வருஷம் ஒரு நாள் என்ற இந்த ஒரு ரகசியத்தை புரிஞ்சுக்குங்க. ஏன் இன்னும் வராமல் இருக்கார்? 9ஆம் வசனத்தை தாமதிக்கிறார்னு சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாக இராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். தாமதமாக இராமல் இருக்கு. அதனால் தாமதிக்கிறார் சிலர் என்றாங்க. அதனால் அவர் தாமதமாக இல்லை. அந்த கால நேரம் வரும்போது கரெக்டாக வந்துடும். ஒருவர் கூட கெட்டு போக அவருக்கு விருப்பம் இல்லை. எல்லாருக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும்னு சொல்லி மத்தேயு 24:14 இருக்குது. எல்லோரும் ரட்சிக்கப்படணும், அப்போ தான் முடிவு வரும்னா முடிவே வராது. அறிவிக்கப்படணும். அவன் ரட்சிக்கப்படுறது படாது அவனுடைய சுயாதீனத்தை பொறுத்து, இஷ்டத்தை பொறுத்து. தேவன் எல்லாருக்கும் சுயாதீனம் கொடுத்துருக்கார். கட்டாயப்படுத்தி யாரையும் ரட்சிக்க மாட்டார். அப்படி இருந்தால் எல்லோரும் பரலோகத்துக்கு போயிடலாம். அப்படி அவர் எண்ணம் இல்லை. ஆகவே கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிறமாய் வரும். 10ஆம் வசனம். அப்பொழுது வானங்கள் மட மட என்று அகன்று பூதங்கள் எரிந்து உருகி போகும், பூமி அதன் கிரிகளும் எரிகளும் அழிந்து போகும். பூதங்கள் என்பது பஞ்சபூதம். காற்று, நீர், தண்ணி, இப்போ அக்னி, வாயு, ஒவ்வொன்றும் ஒரு பூதம்னு சொல்கிறாங்க. அந்த பஞ்சபூதங்கள் சொல்கிறது. இவைகள்லாம் 11. இப்படி இவைகளெல்லாம் அழிந்து போகிறபடினா இருக்கிறபடியால் நீங்கள் எப்பேற்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவளாக இருக்க வேண்டும். அதனால் தேவனுடைய நாள் சீக்கிரம் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோடு காத்திருங்கள். அந்த நாளிலே வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகி போகும்னே இருக்குது. மெல்ட் ஆயிரும் எல்லாம். அதனால் இந்த எச்சரிப்பின் செய்தியை, கடைசி காலத்தில் செய்தியை உள்வாங்குங்க. இதில் எச்சரிப்படைங்க. பேதுருடைய ஊழியத்தில் அந்த மறுபக்கத்தில் எவ்வளவு அருமையாக அவன் சொன்னதை நினச்சி கடைசி கால ரட்சிப்பை இழந்து போகாமல் சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரத்தை ரகசிய வரிகள் எடுத்துக்கொள்ளப்படுகிற அந்தி கிறிஸ்து விலகிற, இந்த அபாயத்துக்கு விலகிற, இந்த அக்கினிக்கு தப்புகிற மக்களாக நம்ம காணப்படுவோம். அக்கினிக்கு தப்பி சிலர் ரட்சித்தின்னு போட்டிருக்கு இல்லையா? அந்த அக்கினிக்கு தப்பக்கூடிய மக்களாக நீங்கள் காணப்பட ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. நன்றி, வணக்கம்.